பட்டு பட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா உனா ஓடுவோம் அம்பாரத்துக்கு சும்மா போவோம். வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இங்க போன எனக்கு என்னன்னே புரியல. ஆமா அங்க போனா எப்ப போலாம் அப்படின்னு தேடி தேடி கண்டுபிடிக்கான்னு தெரியாதுங்க. இந்த மாதிரி செயின் ஐட்டம் தோடு ஐட்டம்லாம் கண்டுபிடிச்சிடும். ஆஃபர் மீஷோல உட்காந்துட்டு இன்னுமா போகணும்? ஐயோ இது தகரத்துல வர்றதுக்கே பயமா இருக்கு. சீக்கிரம் முடி. ஊருக்கு போயிட்டு வந்தோம்ல, எங்க சித்தி கூப்பிட்டாங்கன்னா அவங்க வாழை மரத்தை வெட்டினாங்க. வாழை தங்கி குட் மார்னிங். சிவானிக்கு ஏமாத்திரான்னு நினைக்கிறேன். சனிக்கிழமை ஸ்கூல் இல்லை சிவா உனக்கு? இல்லைங்கிறான். அது ஏதோ திருக்குறள்ல ஏதோ போட்டி நடந்துட்டு இருக்கு போல இருக்குங்க. ஏதாவது இல்லைன்னு தான் சொன்னா, நானும் அதை கண்டுக்கல. முடி கூட சண்டை போடுறது எனக்கு வேலையா இருக்குது. முடி கூட அப்புறம் சண்டை போடலாம், சோத்த ஆக்கலாம். மணி 10 ஆயிடுச்சு. தலையை சீவி கட்டிக்கிறேன், சிக்கு ஓவரா விடுது. எங்கள் பாட்டி வந்து புளிச்சிக்கல் எடுத்துகிட்டு வந்தாங்க. நானே வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அவங்க ஒரு 2 கத்தை வாங்கிட்டு எனக்கு ஒரு கத்தை நேற்று கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. எனக்கு புளிச்சிக்கீரைனா ரொம்ப பிடிக்கும். இப்போ முதல்லாம் வந்து பிடிக்காது. அது என்ன காரணம்னா, அந்த புளிச்சிக்கீரை சாப்பிட்டா உடம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ரத்த சோகை, ப்ரெஷர் இதெல்லாம் நல்லது. அதுவும் இல்லாமல் நான் வந்து இன்னிலேருந்து ஒரு சத்திய பிரமாணம் பண்ணியிருக்கேன். சுகர் கட் பண்ண போகிறேன். இனிமேல் வந்து இனிப்பு ஐட்டங்களே தொடவே மாட்டேன். என்ன பாப்போமா? உண்மைதான். டீ குடிக்க மாட்டேன், ஸ்வீட் எதுவும் சாப்பிட மாட்டேன், ஆர்டிஃபிஷியல் சுகர் எதுவும் சாப்பிட மாட்டேன். மிஞ்சி போனால் ஏதாவது பழ வகை சாப்பிடலாம், அதெல்லாம் எந்த தப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது என்னமோ தெரில, நிறையா நானும் வீடியோ எல்லாம் பார்க்குறேன். எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம், சக்கரை அதிகமாக சாப்பிடாதீங்க, சாப்பிடாம இருந்தாலே மூளை நல்லா வேலை செய்யும், வாய்க்கில் உருப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்காக முடிவு பண்ணுங்க. இதுங்க காலைல எழுந்தா டீ குடிச்சே ஆகணும் கம்பல்சரி. அந்த அத்தி பவுடரை போட்டு குடிக்கிறது நெத்தியாச்சு 2-3 நாளில். அது ஒரு மூலையில் இருக்குது. எதுவுமே பண்ணுறதே கிடையாது. நீங்கள் வாழைத்தண்டு ஊருக்கு போய்ட்டு வந்தோம்ல, எங்கள் சித்தி கூப்பிட்டாங்கன்னா அவங்க வாழை மரத்தை வெட்டினாங்க. வாழைத்தண்டு வந்து நேற்றே கட் பண்ணி வச்சுட்டேன். கட் பண்ணல, அது ஒரு கொஞ்சம் உடம்பு சரியில்லை நேரத்தில் படுத்ததுனால. இந்த 3 கிடைப்பாது என்னால் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், டேப்லெட் வந்து. அப்புறம் சரி படுத்துருமே அப்படின்னு ஒரு அப்செட்டில் படுத்துட்டேன். சரி இப்போ அதை எடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். திருச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. திருச்சியில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே போயிட்டு இருந்தப்போ கொஞ்சம் நல்லா இருந்தது. அங்கே போக முடியல, அங்கே வந்து ஃபீஸும் அதிகம், கொஞ்சம் போயிட்டு வந்தால் செலவு அதிகம். அதனால் போகிறத விட்ட ஒரு 2-3 வருஷமாக. ஒன்றும் பெருநோயெலாம் இல்லை, சைனசைட்டிஸ் இருக்குது. அதனால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அலர்ஜி ஆகி மூக்கு அரிக்கும், மூக்கு அடைக்கும். இதான் எனக்கு பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை. நிற்காமல் 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஓட சொன்னால் கூட ஓடுவேன். மற்றபடிலாம் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இது ஒன்று தான் என்னை வந்து நிம்மதியாக இருக்க விட முடியும். அந்த கதையெல்லாம் பேசிட்டு வாங்க, அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அந்த விளாக வாழைத்தண்டு தாங்க சமைக்க போகிறோம் அன்னைக்கு. அது நைட்டே வெட்டி வச்சிட்டாங்களா, கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம், இது குத்தி இதில் நார் எடுக்கிறதுக்கே 1/4 மணி நேரம் ஆயிடும். நார் எடுக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு தாங்க இதை அப்படியே போட்டு வச்சேன் 2 நாளா. அந்த கீரையை வந்து மிக்சியில் போட்டு தான் மேடம் அடிப்பாங்க, ஒரு லைட்டாக ஒரு ஓட்டு. அதுக்கு வந்து நான் இப்போ என் மேடம் தூக்கிட்டு நான் வெளியில் போன சின்ன மேடம் தூக்கிட்டு, இல்லைனா அவங்க காதருவாங்க, பயந்துருவாங்க. மேடம் வந்து சன் பாத்து கூட கொடுக்குறது இல்லைங்க. வீட்டை விட்டு அதிகமாக தூக்கிட்டு வரதில்லை. இன்னுமா போகணும்? ஐயோ இது தகரத்தில் வர்றதுக்கே பயமாக இருக்குது. சீக்கிரம் முடி. நீங்கள் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துறீங்களா? நினச்சா தங்க விலை ஏற்றுறானு, நினச்சா தங்க விலை இறக்குறானுங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்டால், போர் நடக்குது, அது இதுன்னு ஓகே தான். இருந்தாலும் கொடூரமாக ஏற்றி கொடூரமாக இறக்குற காரணம்னா, நம்மளை மாதிரி தொடர்ந்து வாங்கிட்டே இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது. என்னைக்கு வாங்குற ஸ்டாப் பண்ணுறீங்களோ அன்றைக்கி இதாகிடும். எல்லாரும் விலை இறங்கிச்சுன்னா உடனே ஓடி போய் வாங்குறது, விலை ஆச்சுன்னா ஐயோ நஷ்டம் ஆயிடுச்சுன்னு போகாமல் இருக்குது. என்னன்னு ஒன்றுமே புரியல. நீ ஏதாவது இதை பற்றி நினைக்கிறீங்களா? ஏதாவது சொல்லுங்க, திரும்பி பார்த்து சொல்லு. சிம்பிளா முடிச்சிட்டேன். நான் வாங்கியிருக்க மாட்டேன், கண்டிப்பா வாங்கியிருக்க மாட்டேன். நான் ஏதாவது விவசாயம் தான் பண்ணிருக்கோம். மணி 11 ஆயிடுச்சு. பாப்பா வெங்காயம் தான் வெட்டிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒரு பக்கம் என்ன பண்ற? அவங்க அக்கா போன் வச்சுட்டு வேலை பண்ணுறாங்க. கண்ணில் தண்ணி வருது எனக்கு. வெங்காயம் வெட்ட விட்டேன். ஃபுல்லாக மீஷோவில் வந்து ஒரு 3 பொருள் வாங்கினாங்க. 3மே 564 ரூபா தானே வச்சுங்களேன். நான் கூட என்னடி இப்படி வாங்கி வச்சுருக்கேன். உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. தாலிக்குடி மாதிரி ஒரு செயினும், அப்புறம் லட்சுமி போட்டது ஒன்று வாங்கிக்கலாம். இந்த காலத்துல வந்து கோல்டு வாங்க முடியாதுன்றதுனால இதை வாங்கியிருக்கா. அது எதுக்குன்னு கேட்டால் மெயினாக வீடியோ ரீல்ஸ் எப்படி தான் தேடி தேடி கண்டுபிடிக்கான்னு தெரியாதுங்க. இந்த மாதிரி செயின் ஐட்டம் தோடு ஐட்டம்லாம் கண்டுபிடிச்சிடும் ஆஃபர் மீஷோவில் உட்காந்துட்டு. எனக்கு செம்ம குவாலிட்டி தான். நானே ஆச்சரியமா இருக்கேன் எனக்கு. இது 189 ரூபாங்க டெலிவரி சார்ஜோடயே. அது இல்லாம இது 189 ரூபா இல்ல, நான் பார்த்தது அது. இது எவ்வளவுன்னு தெரியலங்க. இந்த 3 ப்ராடக்ட்டையும் காமிச்சிட்டு இந்த வீடியோல டேக் பண்றேன் உங்களுக்கு. நீங்க நான் எந்த தேவைப்பட்டா வாங்கிங்க, எங்களுக்கு அதுல கமிஷன் கிடைக்கும். நாங்க போய் சொன்ன இடம் இல்லங்க. நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, ஒரு ட்ரெஸ் யூஸ் பண்ணாலும் எங்க கலை வாங்கினேன் அப்படின்னு கேட்பீங்கல்ல, அதுக்காக சொல்றேன். இதுவுமே அந்த தோடு தான் அதுல ஹைலைட்டுங்க. அந்த சவுண்ட் சூப்பரா இருக்கு. அதுல பரவாயில்ல, குவாலிட்டியா தராங்க. நம்ம இந்த இதுலலாம் இந்த ஜென்மத்துல நம்ம குவாலிட்டியா வச்ச தங்கத்துல வாங்க முடியாதுங்க. அதனால இந்த மாதிரி எனக்கு வாங்கணும்னு ஆசை. தாலிக்கொடி மாதிரி. இது கொக்கி
தூக்கி போட்டுக்கலாம். அதே பாருங்க, எனக்கு மொட்டையா இருக்கா, அதனால வாங்கணும் மெயினா. அப்புறம் தோடு. சரி விளம்பர வீடியோ முடி, நம்ம என்ன பண்ணமோ அதை பண்ணு. இந்த தோடுங்க ரிட்டர்ன் போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஹஸ்பண்ட் நல்லா இருக்கு அப்படிங்கிறாரு. சத்தத்தை கேளுங்களா, காசு ஏதோ சில்லற குவாலிட்டி இருக்கு, எல்லாமே திக்னஸா சூப்பரா இருக்கு. வாங்க. இதெல்லாம் ரொம்ப திக்னஸா இருக்கு. நான் கூட மெலிசா இருக்கும்னு நினைச்சேன். இந்த ஜிமிக்கு ரொம்ப இதா இருக்கு. வாங்கி வச்சிருக்காங்க, என்ன பண்ணுவான்னு தெரியல. வச்சிருப்பா அப்படியே உள்ளே தான் வச்சிருப்பா, இதையும் எடுக்க மாட்டான். ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஒரு செயினே வந்து இது வரையும் எடுத்து போய் 1 கிராம் போட்டு சூப்பரா இருக்கு. 500 ரூபாய்க்கு எதையும் போட்டு ரீல்ஸ் தான் பண்றது இல்ல, வேலைத்தனமே இதான் போட்டாங்க. பாப்பா வச்சுட்டு சமாளிக்க முடியல இன்னும் கொஞ்ச நாள். இதெல்லாம் இப்ப நம்ம எப்படியே காசு போட்டு வாங்கன்னா 10 பவுனுக்கு மேல வராதான். ஆசையெல்லாம் அப்படி தீர்த்துக்கலாம் போல இருக்கு. தூங்கணுங்கிறதே ஒரு பெரிய காலம், ஏன்னா தூங்கவே இல்லை சரியா கொஞ்ச நாளாவே. எனக்குமே என்ன தெரியல, மூஞ்சிலாம் அப்படி இருக்கு அப்படி யோசிக்காதீங்க. எனக்கு இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இந்த வெய்ய நாளில் கூட என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. அப்படி சீக்கிரம் ஏதாவது அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு ஏதாவது நல்லா டாக்டரை பார்த்து ரிலீஃப் ஆனாதான் நான் நிம்மதியா இருக்கலாம். இவருக்கு வெய்ய நாள் வந்தா ஜாலிங்க, எனக்கு வெய்ய நாள் ஏன்டா வருது. அவனுக்கு அலர்ஜி வந்துடும். ஆமா, அதான் எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. அதை விட முக்கியமா நம்ம போயிட்டு தோட்டத்தில் இருக்க மரங்கள் சுத்தம் பண்ணி நீட்டாக ரெடி பண்ணாங்க. ஏன்னா வேலி விட்டு இந்த வருஷத்துக்குள்ள ஏதாவது ரெடி பண்ண போகிறேன். செடியெல்லாம் வைக்கிறதுக்கு வீடு கட்டிட்டு அங்கே மூவ் ஆகுறது எல்லாமே பண்ண போகிறோம். அதான் சீட்டு போட்ட வீடு தான் பண்ண போகிறோம். இங்கே உண்மையாக எனக்கு இருக்க பிடிக்கல, ஒரு மாதிரியாக இருக்குது. செட் ஆகல. முக்கியமாக இந்த யூடியூப் பொறுத்த அளவுக்கு இதில் பண்ண முடியல இந்த வீட்டில். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த ஏரியாவில் இருக்கிறதே கஷ்டம் தான். எனி டைம் ஏதோ ஒரு நாய்ஸ் சவுண்டு ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியலன்னு வச்சுக்கலாம். அதே மூவ் ஆகிறதுக்காக 2 பேரும் இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அவர் வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போதே லாரி போகுது, இது போகுது, அதெல்லாம் வைக்க ரோடு இருந்தா போதும். கரெக்டா வாய்ஸ் நல்லா கொடுத்துட்டே இருப்போம். முடிய போற எண்டுல வந்து கிங் கிங் அப்படிம்பாங்க, கத்துவாங்க, கோழி சவுண்டு, அது இதுல ஏகப்பட்ட சவுண்டு கேட்கும். அது இல்லாம நிறைய யோசிக்கிறேன். போகணும் ஊருக்கு போய் எல்லாம் ஒரு 10 நாள் ரிலாக்ஸா இருந்துட்டு வரலாங்கிறேன். அது போலாம் சொல்லிட்டே இருக்கிறாருங்க. ஏன்னா சிவா நான் நினைக்கிறேன் அங்க போனா இங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இங்க போனா எனக்கு என்னன்னே புரியல. அங்க போனா எப்ப போலாம் அப்படின்னு மனநிலை என்னதான் இங்க வந்தா இங்க அங்க எப்ப போலாம் அப்படிங்கிறாரு. இப்போதைக்கு சிவாவுக்கு இன்னும் 1 மாசம் தாங்க ஸ்கூலு. அதுக்கே இந்த வருஷம் தேர் திருவிழாவுக்கு கூட போக முடியாதுன்னு நினைக்கிறேன். சிவாவுக்கு அப்ப எக்ஸாம் நடந்திருக்கும். இன்னும் டைம் டேபிள்லாம் உனக்கு கொடுக்கல. எத்தனாம் தேதி முடியுது எதுவுமே தெரியல. எங்க அம்மா வரியான்னு கேட்டாங்க, வரலன்னு சொல்லிட்டேன். ஏன் வரலன்னு நோண்டி கேட்டாங்க. நான் தெரியலங்க, அது ஒரு மாதிரி. நம்ம எங்க போய் எங்க வந்தாலும் நம்ம பழைய இதுக்கு வந்துதான் ஆகணும். இங்க வந்துதானே ஆகணும். எத்தனை நாள் இப்படியே நம்ம அங்க கொஞ்ச நாள் அங்க கொஞ்ச நாள் அப்படி இப்படின்னு ஊர் சுத்திக்கிட்டே இருந்தா நம்ம இதுதான் ஸ்டாண்டர்டா ஒரு இடத்துல நல்லா சம்பாதிச்சு இப்ப நான் எதுக்கு அங்க போனா ரிலாக்ஸா இருக்குன்னு யோசிக்கிறேன். பாத்தீங்கன்னா டென்ஷன் இருக்காது, ஃப்ரீயா இருக்கலாம், நல்லா இருக்கும் இடமுமே. நம்ம ஏதாவது வீடியோ போடலாம். ஆனா இந்த டைமுக்கு அங்கேயும் கசகசன்னு இருக்கும். அதெல்லாம் போனாலும் நல்லா இருக்கும். ஈவினிங் டைம்ல காலையில நல்லா இருக்கும். எங்க அம்மா எல்லாம் இருக்கும். இங்கே ஒரு மாதிரி இருக்கு. எங்க போய் எங்க திரும்ப ஒரு மாதிரியாவே தோணுவேன். அதனால நான் அப்படி சொல்லிட்டு இருக்கேங்க. ஆக மொத்தம் ஆனா குடிச்சிட்டு நம்ம ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டா இங்கதான் உட்காந்து ஆகணும். போயிட்டு இருக்கு. எதுவுமே நிரந்தரமா இல்லைங்க. அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். இப்ப ஏதாவது ஒரு வருமானம் வரணும். நம்ம எந்த தைரியத்துல வேணா அங்க எங்கேயும் போய் சுத்தணும். எதுவுமே இல்லாதப்ப அங்க போய் உட்காந்துட்டு அங்க தொட்டு 90க்கும் காசு தான். இங்கேயாவது இப்ப நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு பொருளும் நம்ம ஏதாவது 1-2 பொருள் தான் இல்லாம போவோம். அங்க எதுவுமே இருக்காது. கிராமங்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் வெளில போட்ட செலவுன்னு சொல்றோம். ஆனா சூப்பரா இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு பிசினஸ் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டா கண்டிப்பா அங்க போயிட்டு செட்டில் ஆயிடும். அதுக்குள்ள இங்க வீடு கட்டினா இங்கேயுமே கிராமமா இருக்கும், நல்லா இருக்கும். உள்ள இடம் இருக்குல்ல, அங்க போனாலுமே ஃப்ரீயா இருக்கலாம். இன்னொரு தொழில் முன்ன வரைக்கும் ஐடியா இருந்ததுங்க, அங்க அம்பாரத்துல போய் பண்ணலாம்னு. இப்ப எதுவுமே 1000 இருந்தாலும் நம்ம வீடு தான் இல்லையா? அப்படிலாம் நான் சொல்லல. என்னதான் இருந்தாலும் நம்ம இங்கதான் பொழைச்சு ஆகணுங்க. வழியே கிடையாது. பட்டு திருந்திக்கிட்டாங்க. ஆனா உனா ஓடுவோம் அம்பாரத்துக்கு. சும்மா போவோம். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி ஓடுவோம். மேடம் இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம்.